வீவர்ஸ், நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்க, அது லோ பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை ஹை பட்ஜெட்டாக இருக்கும், ஆனால் அது விஷயம் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டியில் ரஸ்ட் இருக்கக்கூடாது. ரொம்ப ஏஜ்டு கார் வாங்கினீங்கன்னா நிறைய நேரம் ரஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் எந்த மாதிரி ரஸ்ட் தெரியுமா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரஸ்ட் இருக்கும். ரீஸ்டோரே பண்ண முடியாத அளவுக்கு ரஸ்ட் இருக்கும். இந்த வண்டியை உங்களுக்கு ஒரு சாம்பிளாக காட்டுறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2005, ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு ஏஜ்டு காரு. எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க, லெட்ஸ் மூவ் ஆன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் ரஸ்ட்டு. இந்த சைடை பாருங்கள், இந்த அண்டர் சேஸு இந்த பக்கம் பாருங்கள், இந்த ரஸ்ட் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இந்த சேஸ் இந்த அளவுக்கு ரஸ்டாகி ஓட்ட விழுந்திருக்கு. எந்த நேரமும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டிஸ்மேண்டில் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் கண்ட்ரோல் இழந்துடும். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான எல்லா வழியும் உண்டு. ஸோ இங்கே பாருங்கள், இன்னுமே பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளோ ரஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே எவ்வளோ ரஸ்ட் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ மோசமாக ரஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ ஹீரோவில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் நிறைய த்ரூ பிடிச்சி போயிருக்கு. அண்டர் சேஸே டேமேஜ் ஆகிருக்கு. இது பாருங்கள், இந்த ஏரியா ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். ஓட்டையே விழுந்து போயிருக்கு. இந்த அளவுக்கு ரஸ்ட் உள்ள காரை வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா எந்த நேரமும் ஆக்சிடென்ட் ஆகலாம். நான் உங்களை பயமுறுத்துக்காக சொல்லலை, இது சேஃப்டி ப்ராப்ளம். அதனால் யூஸ்டு கார் வாங்கும் போது லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒருபோதும் காரை வாங்காதீங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.